பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் இப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல? இது எனக்கு ஒரு வீடு மாதிரி தெரியுது, மிதந்துக்கிட்டே இருக்குன்னு பாக்கீங்களா? இது ஃப்ளோட்டிங் ரூம். உங்களோட ரெசார்ட்ல இது மாதிரி நிறைய அந்த ரூம்ஸ் இருக்குது, தண்ணீர்ல மிதந்து கொண்டு இருக்கிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இது பூவார் என்கிற இடம். அதாவது தமிழ்நாட்டினுடைய பார்டர்ல கேரளாவில் இருக்கிற ஒரு இடம் இது. நீங்க வந்தீங்கன்னா இந்த மாத்தாண்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டா இது ரொம்ப சீக்கிரத்துல இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், அந்த பக்கம் அரேபியன் சி. அது இது பேக் வாட்டர். இந்த ரெண்டுக்கு இடையில கூட கடற்கரை இந்த மணல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க, குடும்பமா இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? மத்தேயு 7:7 பாருங்க. மத்தேயு 7:7 அது சொல்லுமா? மத்தேயு 7:7 கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த வசனம் சொல்லுது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க கேட்கணுமா? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல? சுகம் வேணும், விடுதலை வேணும், ஒரு வழி திறக்கப்படணும், ஒரு ப்ரொமோஷன் வேணும், இந்த காரியம் நடக்கணும், இப்படி ஏதோ தேவை இருக்குது. அன்று சொல்ல, நீ கேளு மகளே, நீ கேளு மகனே அப்படின்றார். நம்ம நினைக்கிறோம் எனக்காக கேட்க ஊழிக்காரர் இருக்கார்ல, ஊழிக்காருக்கு தெரியப்படுத்துற அவர் கேட்பாருன்னு. அந்த ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறாரு, என் மகன் கேட்கணும், என் மகள் கேட்கணும் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார். ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபத்துல ஒரு சகோதரர் வந்த சாட்சி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாரு. என்னன்னா, அவருக்கு இந்த வலது கை செயலற்று போனாரு, தூக்க முடியாது, வலிக்கும், உயர்த்த முடியாது, பயன்படுத்த முடியாது, ரொம்ப பாதிப்பு. இவ்வளவு மருத்துவம்லாம் செய்து அந்த கையை பயன்படுத்த முடியாத ஒரு கஷ்டம். இடது கையில தான் இல்லாம. அப்ப சொன்னாங்க, 4 மாவடியில ஜபம் நடக்குது, மோகன்லாசன் ஊழியக்காரர் ஜபெல்லாம் நடத்துறாரு, நீ போ சுகமாயிருன்னு சொல்லி அவர் பிரயாணப்பட்டு 4 மாவடி வந்துட்டார் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு. ஜனங்களோடு உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார். நிறைய சாட்சி சொல்றாங்க. அப்புறம் ஜெபம் நடக்குது, நான் வசனத்தை பிரசங்கம் பண்றேன். இவர் என்னடான்னா, எப்பண்டா கூட்ட முடியும், இந்த மோகன்லாசஸ் என் மேல கை வைத்து ஜெபிக்கணும், என் வல்லதுக்கே சுகமாகணும் அப்படின்னு ஊழியக்காரனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே நான் எல்லாரும் கை வைத்து ஜெபிப்பது உண்டு. அவரும் முழங்கால் போட்டார் கூட்டத்தோட. அப்ப இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்கணும், மோகன்லாசஸ் என்னை தொடரணும்னு சொல்லி நானும் ஒருத்தருக்கா இயேசுவின் நாமத்தினால கை வைத்து ஜெபித்து கொண்டே போனேன். அவர் மேலே கை வச்சிருக்கிறேன், ஒன்றும் நடக்கல, சுகமே ஆகல. என்ன எல்லாரும் சொன்னாங்க, மோகன்லாஸ் கிட்ட போன சுகமாயிருன்னு சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலையே போயிட்டார். ஆனாலும் சோர்ந்து போகல. அடுத்த மாசம் வந்துட்டார் தரப்பின் வாசகத்துக்கு. அதே மாதிரி காத்திருந்தார், எப்போ கூட்ட முடியும், மோகன்லாசஸ் மேல கை வைக்கணும், நான் சுகமாக்கணும்னு சொல்லி. கூட்டம் முடிந்தது, முழங்கால் போட்டார். நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டே போனேன்னா ஒன்றும் நடக்கல. என்ன யாரு சொன்னாங்க, மோகன்லாஸ் கிட்ட போன சுகமாயிருந்தாங்க, ஒன்றும் நடக்கலன்னு போயிட்டார். ஆனா 3வது மாசம் வந்துட்டார். அவர் சோர்ந்து போகலை ஜெபிக்க வர்றதுக்கு. 3வது மாசம் வந்துட்டார். ஜெப நேரத்துல எல்லாம் நான் நடத்துறேன், ஜெபிங்க, ஆண்டவர் கூப்பிடுங்க, அவர் அற்புதம் செய்வார்னு. எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்தாரு. இவர் எப்பவுமே ஜெபிக்க மாட்டார். கூட்டம் முடியட்டும், ஊழியக்காரன் ஜெபிக்கணும், காத்திருப்பார், அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்தாரு. நீங்க ஜெபிங்கன்னு சொன்ன உடனே சரி நம்ம ஜெபிக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி முதல்ல இயேசுவே என் வலது கையில பிரச்சனை, என்னை சுகமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான். எப்பண்டா இவன் கூப்பிடுவான், அற்புதம் செய்யலான்னு இயேசு காத்திருந்தாரா, உடனே அவருடைய வல்லமை தொட்டாரு. ஆண்டவர் தொட்டார். உடனே கையில நல்ல ஒரு விடுதலை, சுகமாயிட்டார். சாட்சி சொல்ல மேடைக்கு மேடையில நான் தான் மைக்கு காமிக்கிறேன், சாட்சி சொல்ல என்ன நடந்தது. அவர் எல்லாருக்கும் மத்தியில சொல்றாரு, இப்படி சொன்னாங்க, மோகன்லாஸ் கிட்ட போன சுகமாயிருன்னு. 2 மாசமா இவர் ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், இயேசுவே நான் எனக்கு சுகமாயிட்டுன்னு எக்ஸைட்மெண்ட், சந்தோஷமா சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு அன்பானவர்களே, யாரையோ நீங்க தேடுறீங்க, யாரோ எனக்கா ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கேளு,
உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நான் உன் தகப்பன், நீ என் பிள்ளை தானே, நீ ஏன்ட்ட கேட்கறக்கு குறுக்க இன்னொரு ஆள் எதுக்கு, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க வாய் திறந்து எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த ஒரு குழந்தை வேணும், என்ன வேணும் கேளுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காருல. நீங்க கேட்காதனால தான் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்க யாராவது நமக்கு கேட்பாங்க, இப்படியே நம்ம பழகிட்டோம் சின்ன வயசுல இருந்து. ஊழியக்கார்ட்ட ஜோமணிக்கன்னு சொல்லி, அப்ப நம்ம இல்ல ஊழியக்காரன் ஜெபிச்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இந்த மனநிலைமையில வளர்ந்துட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ கேளு, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்றேன். கேக்குறீங்களா? இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரை, இனிமே நான் ஊழியக்காரலாம் கேட்க மாட்டேன், நீங்க டைரக்டா அவங்கள்ட்ட பேசுறேன், எனக்காக நீங்க மறிச்சீங்க, உயிர்த்தெழுந்தீங்க, என்னை நேசிக்கிறீங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய், கேட்டு பாருங்க, இன்றைக்கே அற்புதம் நடக்கும். இயேசுதான் சொல்றாருல, நீ கேளு மகளே நான் தர்றேன், நீ கேளு மகனே நான் செய்யறேன்னு சொல்றாருல. இதயத்துல கை வைங்க. இயேசுவே, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட நேரடியா கேட்கல, அந்த தப்ப அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துல இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்துல விடுதலை வேணும், சுகம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு இந்த நன்மை நீங்க செய்யணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.